ஆத்ம ஞான குரூப்பில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய ஆத்ம ஞான வணக்கங்கள். இனிய காலை வணக்கம். ஆத்ம ஞான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இனிய காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை ஈண்டெடுத்து இந்த உலகத்திற்கு அவர்கள் மகளாக காட்டிய என் தாய் தந்தையருக்கு வணக்கம். எனக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்த ஆத்ம ஞான குரு ஸ்ரீ ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாந்த இந்த ஆத்ம ஞான வகுப்பிற்கு பக்கபலமாக உள்ள ஸ்ரீ ஞானாம்பிகை அம்மாவிற்கும் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் இனிய ஆத்ம ஞான வணக்கத்தையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆத்ம ஞான குருவே வாழ்க, ஆத்ம ஞான குருவே துணை, குலதெய்வமே சரணம், குலதெய்வமே துணை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக புருஷாசாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. உடல் நலமும் மனநலமும் நோயற்ற வாழ்வு வாழ நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆத்ம ஞானி ஸ்ரீ ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் ஸ்ரீ ஞானாம்பிகை மேடத்திற்கும் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த ஆத்ம ஞான வணக்கங்கள். இனிய காலை வணக்கம். இன்று நான் மைண்ட் தெரப்பி வகுப்பில் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள பெருமைப்படுகிறேன். என் பெயர் ராணி சுந்தரம். நான் ஃபேஸ்புக் மூலமாக ஆத்ம ஞான குரு ஸ்ரீ ரவிச்சந்திரன் ஐயா அவர்களின் ஆத்ம ஞான பதிவுகளை படித்தேன். இவருடைய அதன் மூலமாக இவருடைய கருத்துக்கள் மிகவும் எளிதாக புரியும்படியாக இருந்தது. ஞானாம்பிகை மேடம் என் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சேலத்தில் ஆத்ம ஞான வகுப்பிற்கு வர சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். நானும் என் மகளும் கிளாஸ் அட்டன் பண்ணினோம். ஸ்ரீ குரு ரவிச்சந்திரன் ஐயா ஆத்ம ஞானத்தை பற்றிய தெளிவுரையை எடுத்துரைத்தார். அவர் கூறிய கருத்துக்கள் எல்லோருக்கும் ஏற்புடையதாக இருந்தது. பகவத்கீதையின் ஆத்ம ஞான வகுப்பில் ஆத்மா என்பது உயிர், ஞானம் என்பது அறிவு, இரண்டும் சேர்ந்ததுதான் உயிரை பற்றிய அறிவு என்பதை விளக்கமாக எடுத்துரைத்தார். மனச்சோர்வு, பயம், வெறுப்பு, கோபம் ஆகியவை நம்மை தாக்கினால் அதிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது என்பதை விளக்கமாக எடுத்துக்காட்டோடு விளக்கினார். பிறகு உணவு தானம் கொடுத்தார். இது எல்லாமே இலவசமாகவே எங்களுக்கு கிடைத்தது. திருப்தியாக வீட்டிற்கு வந்தோம். அடுத்த நாள் மைண்ட் தெரப்பி வகுப்பில் வாட்ஸ்அப்பில் ஞானாம்பிகை மேடம் என்னை இணைத்தார். தினமும் இன்று வரை பிரபஞ்ச சக்திக்கு நன்றி கூறுவது முதல் யோகா, அக்கு பஞ்சர், தியானம், ஆத்ம ஞான தெளிவுரை, நன்றியுணர்வு, மூச்சு பயிற்சி, அதாவது உச்சி முதல் உள்ளங்கால் வரை அத்தனை உறுப்புகளுக்கும் பயிற்சி. நாம் மறந்து போனால் கூட ஞானாம்பிகை மேடம் செய்வதை பார்த்து செய்கிற அளவிற்கு பயிற்சி கொடுக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றிகள். ஆத்ம ஞான குரு ஸ்ரீ ரவிச்சந்திரன் அவர்களின் தினம் ஒரு ஆத்ம ஞான தெளிவுரை தருகிறார். அவருக்கும் என்னுடைய நன்றிகள். அப்படி புரியவில்லை என்றாலும் ஐயாவின் பகவத்கீதையின் ஆத்ம ஞானம் என்ற புத்தகம் படித்து மிகவும் பயனடையலாம். சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் நாம் ஆத்மாவாகத்தான் இருக்கிறோம், நாம் ஆத்மா போய்விட்டால் ஒன்றுமே இல்லை என்பதை விளக்கமாக கூறி தெளிவுபடுத்துகிறார். அவருக்கும் என்னுடைய நன்றிகள். எத்தனையோ யோகா வகுப்பில் உடற்பயிற்சி யோகா செய்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த ஆத்ம ஞான வகுப்பில் உணர்வு பூர்வமாக ஆத்ம ஞானத்தை பற்றிய விளக்க உரையை விளக்கமாக எடுத்துக்காட்டுடன் அனைவரும் புரியும்படி எடுத்துரைப்பது இந்த ஆத்ம ஞான வகுப்பின் சிறப்பாகும். எனவே எல்லோரும் ஆத்ம ஞானம் பற்றிய வகுப்பில் சேர்ந்து இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் பயன்படுத்தி கொண்டு என்னை சார்ந்தவர்களுக்கும் என் அம்மாவுக்கும் ஆத்ம ஞானத்தை பெற்றுக் கொடுத்தேன். என் அம்மா உடம்பு சரியில்லாத சமயத்தில் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் பெட்டில் சேர்த்தோம். அந்த சமயத்திற்கு முன்பே அம்மாவிற்கு ஆத்ம ஞானம் கொடுக்க ஐயாவை அழைத்ததின் பேரில் அவர் டிக்கெட் புக் செய்து வருவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு அம்மாவிற்கு உடம்பு சரியில்லாததால் நான் ஐயாவிடம் முறையிட்டேன். அம்மாவுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்க முடியாமல் போய்விடுமோ என்றும் மரண பயத்திலும் இருந்தேன். அதற்கு ஐயா பயப்பட வேண்டாம், அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்து நலமாக இருப்பார், நான் ஆத்ம ஞானத்தை அம்மாவுக்கு நான் கொடுப்பேன் என்று எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார். அதே போல அம்மாவுக்கும் டெஸ்ட் எல்லாம் எடுத்தார்கள். எல்லா ரிசல்ட்டும் நார்மல் என்று வந்தது. ஐயா சொன்னது பழித்து விட்டது. மிக்க மகிழ்ச்சி அடைந்தோம். அதே போல் 11/5/2024 சனிக்கிழமை ஐயாவும் ஞானாம்பிகை அம்மாவும் என் அம்மாவிற்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்தார்கள். மரண பயத்தையும் நீக்கினார்கள். வகுப்பு தொடங்கும் போது அம்மாவின் முகம் பயத்தில் இருந்தது. வகுப்பு நடக்க நடக்க தெளிவடைந்து உற்சாகமாக ஆகிவிட்டார்.
எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷம். எனக்கும் மாற்றம் ஏற்பட்டது. என் அக்கா கணவர் 3 வருடமாக பேசாமல் இருந்தார். ஆத்மஞான வகுப்பில் எதிர்பாராமல் அவர் அங்கு வந்து ஐயா அவர்களிடம் கருத்துக்களை கேட்டார். இந்த நிகழ்ச்சி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என் தங்கை மாமாவுக்கும் மகனை இழந்த துக்கத்தை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை விளக்கமாக கூறி அவர்களை தெளிவுபடுத்தினார். என் அம்மா பேரனையும் கணவனையும் இழந்த துக்கத்தை, மனமாற்றத்தை, தெளிவை ஏற்படுத்தினார். இத்தனை பேர்களுக்கும் ஐயாவின் ஆத்ம ஞானம் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை.